என்ன 2 பேரும் சென்னை கதையெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? எனக்கு புடவை வாங்கிட்டு வந்தாங்க. உனக்கு என்ன வாங்கிட்டு வந்தாங்க மீனா? எனக்கு வளையல், கம்மல், கிளிப்பு நிறைய வாங்கி கொடுத்துருக்கா. மாமா இன்னுமா உங்ககிட்ட பேசாம இருக்காரு? நீங்க மாமாவை கொஞ்சம் விட்டு பிடிங்க, கண்டுக்காம இருங்க. அப்புறம் அவரே தானா வழிக்கு வருவாரு. அப்ப நீங்க மாமா கிட்ட போய் கட் அண்ட் ரைட்டா பேசுங்க. நான் கல்யாணம் பண்ணி வச்ச 2 பேருமே சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. 2 பேரும் சீக்கிரமா குழந்தைய பெத்து எங்க கிட்ட கொடுங்க. இந்த வீடு சந்தோஷமா மாறணும். நம்ம 2 பேருக்கும் தான் இப்போ வேலை எல்லாமே செட் ஆயிடுச்சு இல்லங்க? ஆமா மீனா, வேலை மட்டும் தானே செட் ஆயிருக்கு. இன்னும் நம்ம வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும். அது மட்டும் இல்லாம இப்பவே நீ என்னெல்லாம் வேலை வாங்குற? மாவு வாங்கிட்டு வா, பால் வாங்கிட்டு வான்னு. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் 5 நிமிஷம் கூட நீ என்ன உட்கார விட மாட்ட. டைப்பர் வாங்கிட்டு வா, மருந்து வாங்கிட்டு வான்னு டார்ச்சர் பண்ணுவ. நீ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பாக்குறேன்னு சொன்னல, இன்னும் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கியா? எனக்கு அங்க ஏதாச்சும் வேலை கிடைக்குமா? நீ வேற மயிலு, இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லைன்னு அனுப்புறாங்க. இதுல நான் உனக்கு வேற வேலை கேட்கணுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கதிர். என் ஆம்பிஷனை நீ உன் ஆம்பிஷனா நினைச்சு சப்போர்ட் பண்றல, அது நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. நான் தான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறல. யார் சொன்னா? நான் பைக்ல போகணும்னு நீ காம்படிஷன்ல எவ்வளவு கஷ்டப்பட்ட. எனக்கு டிராவல்ஸ் வைக்கிறதுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக தானே நீ எல்லா கூடயும் சண்டை போட்டு சென்னையில அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு போன. நீ ஐபிஎஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மறக்காம இருந்தா அதுவே எனக்கு போதும். என்ன உனக்கு பிடிக்கும்னு சொல்றதுக்கு முன்னாடியே கதிர் கதிர்னு நான் உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். இப்போ நீ என்ன உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்ட. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு வேற சொல்லியிருக்க. உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன் சொல்லு? உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் என்ன பிரச்சனை? நான் சந்தோஷமாலாம் இல்ல அஞ்சலி. என் ஒய்ஃப நாங்க தான் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சோம். அது மட்டும் இல்ல, நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன் அஞ்சலி. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. என்ன சரவணா குண்டு தூக்கி போடுற? டைவர்ஸ் பண்ற அளவுக்கு உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? அஞ்சலி அவ ஒரு பெரிய ஏமாத்துக்காரி. அவ மட்டும் இல்ல, அவ குடும்பமே அப்படிதான். படிப்பு, வயசு, இப்படி எல்லா விஷயத்திலயும் போய் சொல்லி என் தலையில கட்டி வச்சிட்டாங்க. சரி விடு சரவணா, இனிமே அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? நீ எப்ப வேணாலும் என்கிட்ட மனசு விட்டு பேசலாம். யார்கிட்டயாச்சும் உன் கஷ்டத்தை சொன்னாதானே உனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஒரு ஃப்ரெண்டா நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன்.